பார்த்ததுலேயே ஒரு ரொம்ப வித்தியாசமான மேரேஜ் இவனோட மேரேஜ் தான். நாளைக்கு மேரேஜ்னா இன்றைக்கி நைட்டு கால் பண்ணி நாளைக்கு மேரேஜ் வந்துடுன்னு சொன்னான். நான் கூட ப்ராங்க் பண்ணதான் சொல்கிறான்னு நினச்சேன். அப்புறமேட்டு போய் பார்த்தா தான் நிஜமாலுமே மேரேஜ். காலைல ஒரு 2:30 மணிக்கு எழுப்பி விட்டு கூட்டிகிட்டு போனாங்க. நான் பல்லு கூட விளக்கல, குளிக்க கூட இல்லை. இவனே குளிக்கல இவன் கல்யாணத்துக்கு தெரிஞ்சு. இல்லை நான் குளிச்சிட்டேன், எனக்கு வந்து நலங்கு வச்சாங்க. அதனால அவன் நலங்கு வச்சனால அவன் மேலே தண்ணி பட்டுச்சுன்னு சொல்லி இல்லைன்னா குளிச்சிருக்க மாட்டான் கல்யாணத்துக்கு கூட. ஆனால் நான் பல்லு கூட விளக்கல. சரி ஏதாவது என்ன எப்படின்னே தெரில. ஆனால் ஒரு 2:30 மணிக்கு எழுப்பி விட்டு ஒரு 4 மணிக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. தாலி கட்டினாங்க. தர்மாக்கோல் மாதிரி மண்டையில் இந்த பக்கம் இந்த பக்கம் இதை அவன் மாட்டுக்கு தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டு தாலி கட்டி விட்டாங்க. சரி சாப்பாடு போடுவாங்க, வடை பாயசத்தோட போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அங்கேயும் ஒரு தக்காளி சாதங்க. ஐயோ சாமி, வேற தக்காளி சாதம் போட்டாங்க கல்யாணத்துக்கு. என் கல்யாணத்தில் என்னால் சமைக்க முடியல, அது ஒரு மன கஷ்டமா. நீ சத்தியமாக நீ சமைச்சிருந்தா கூட ஒரு 2-3 வெரைட்டி டிஷ் சமைச்சிருப்பேன். ஆனால் ஒரே ஒரு தக்காளி சோறை போட்டு கொடுத்தாங்க. சரி மதியமாவது கொஞ்சம் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஏதாவது மதியம் ஒரு கல்யாண விருந்து இருக்குன்னு நினச்சேன். காலையில் மிச்சமான அதே தக்காளி சாதத்தை மதியமும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு தக்காளி சோறு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லை. கொஞ்சம்